சாஃப்டா இருந்த என் வாய்ஸ் கத்தி கத்தி அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இருக்கு படம். தயவு செய்து படத்துக்கு யாருன்னா வரீங்கன்னா நிவாரண டிவிக்ஸ் ஆல்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. என் தொண்டை வந்து நான் போய் இஎன்டி டாக்டரை பார்க்கணும். அந்த அளவுக்கு படம் மாசா வெறித்தனமா இருக்கு. நாசால இருந்து விண்வெளி ஆராய்ச்சி மையம் பார்க்கலாம் சேட்டலைட்ல. படம் எப்படி இருக்கு அப்படின்னா ரோஹிணி தியேட்டர் வந்து ஒரே காட்டுத்தீ மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ப்ரோ. வேற லெவல்ல இருக்கு ப்ரோ, வேற லெவல்ல இருக்கு. அஜித் ஃபேனா இருந்தா 10 தடவை பாருங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் 2 தடவை பாருங்க. என்னால முடியல, பேச முடியல. வேற லெவல்ல இருக்கு ப்ரோ படம். ப்ரோ ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே மாசு மாசு மாசு. இது தவிர்த்து வேற எதுவுமே இல்ல. படம் வெறித்தனமா இருக்கு ப்ரோ, வெறித்தனமா இருக்கு. அவர் வாய்ஸ் அர்ஜுன் தாஸ் மாதிரி மாறிச்சு. உள்ள கத்தி கத்தி கத்தினே இருக்கு. ஆக்சுவலா என் வாய்ஸ் இது இல்ல ப்ரோ. கத்தி 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 அர்ஜுன் தாஸ் மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. ரோலாக்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு என் வாய்ஸ். என்னால முடியல. தமிழ் சினிமாவின் ஏகேக்காக வந்து பாருங்க. ஏகே தாங்க தமிழ் சினிமாவின் ஃபர்ஸ்ட் 1000 கோடி வசூல் பண்ணக்கூடிய படம் இந்த குட் பேட் அக்லி. ஆதிக் ரவிச்சந்திரன் அண்ணா தயவு செய்து பார்ட் 2 எடுங்க. இல்ல இன்னொரு படம் ஏகே சார் வச்செடுங்க. என்னால பேச முடியல. உண்மையா சொல்ல போனா நான் எல்லா படத்துக்கும் போவேன், எல்லாரையும் ரசிப்பேன். இது என்னையே அறியாம நான் ஏஞ்சு கத்துருங்க. ஏகே ஒரு சீன் வரும்போது சரி, அவர் திரும்ப சாங் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்குது. அனீஷ் ப்ரோ சாங்ல பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஏகே ஒரு விஷயம் அப்படியே பிடிக்குதுங்க. அவர் திரும்பினாருன்னா ஒரு கன் எடுக்கிறாரு, எல்லாமே நல்லா இருக்குங்க. ஓல்டு சாங் அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்குது. மர்த்தி உள்ள அந்த படத்தை 3 ஷோ கூட பார்க்கலாம். ஏங்க தொடர்ந்து ஒரு 4 ஷோ போட்ட கூட பார்க்கலாங்க. அப்படி யாரும் பார்க்கலனா அவன் படம் பார்க்குற ஒரு இது தகுதியே இல்லைங்க. சத்தியமா ப்ரோ, உண்மையானா படம் வேற மாதிரி மாட்டி விட்டுக்கிறாங்க. வந்து படம் பார்த்தா கூட ஏகே புடிச்சதாங்க வெளில போவார். ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஃபேமிலி படம் எல்லாமே. ஏங்க அவர் வந்து கேஜிஎஃப் எல்லாமே சரி கரெக்டா சூட் ஆயிருக்கு. பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு, வேற மாதிரி இருக்குதுல படம். யாஷ்ல வந்து நிறைய அந்த கேஜிஎஃப் 2ல பாத்தீங்கன்னா அவர் நிறைய வேரியேஷன்ஸ் காட்டுவாங்க. அதோட டபுள் மடங்கா இருக்குங்க ஏகே. அவர் வந்து அந்த கர்நாடிக்ல பண்றாரு, அந்த ஃபுல்லாவே அந்த சைட்ல. நம்ம தமிழ்நாடு அவர் யாஷுங்க அந்த அளவுக்கு ஒரு சீனும் சரி எந்த இடத்துல நம்ம லேக்ன்றது இருக்காது. ஃபர்ஸ்ட் சொல்ல போனா லேக்கே கிடையாது. படம் ஃபுல்லாவே அடுத்தது நான் ஏகே எங்க பறக்க விட போறாரு, எவனை செதற விட போறாரு. ஒரு விஷயம் ஒரு விஷயம் வர மாட்டேன் வெளியே. ஐயோ அதான் சொல்றேனே, நான் இவ்வளவு நேரம் பேசவே மாட்டேங்க, நானே போயிடுவேன். ஏகே வந்து ஐயோ என்னடா இவ்வளவு ஹைப்பா. ஒருத்தர் சட்டையை கிச்சு முன்னாடி போறாங்க ஒரு பாட்டு வருதுன்னு. அந்த அளவுக்கு ஒரு வெரி மாசா இருக்கிறாங்க. கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமாவே பார்க்கலாம். நல்ல படம். பெங்களூர்ல இருந்து டிக்கெட் போட்டு இங்க வந்திருக்கேன். பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். அந்த பூஸ் பம்ப் இருக்கா படத்துல இங்க வந்து பேசுறவங்க என்ன சொல்லுங்க. அவன் வச்சிருந்தா ஒரு ஆள் 2 ஆள் பத்தாது 10 ஆள் சேர்க்கிறோம். 10 விக்கெட் எடுத்து வச்சோம். முடியலையா படம்யா என்னடா படம் ரொம்பல 5 வருஷம் ரெகுலரா பேசுறியா படம். என்ன படம் என்ன சேனல் சினிமா நீ தலதாண்டா. நீ உள்ள போய் படத்தை பாரியா. சத்தியமா சூப்பர். இது நேஷனல் இன்டர்நேஷனல் போயிடுச்சு. ஜான் விக்கே அவெல்லாம் வரான். செம்மையா இருக்கு ப்ரோ. 4-5 கேமியா இருக்கு ப்ரோ. அது 3 கேமியா சும்மா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா, செம்மையா இருக்கு. ஆனா சூப்பரா எல்லாருமே வராங்க. ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து லாஸ்ட் இப்போ வரைக்கும் என்னென்ன படமோ எல்லா சீனுமே உள்ள வச்சிருக்காரு. ஃபுல் ஃபேன் பேஸ். செம்மையா சொன்னா அணிலாம் வந்தானுங்க. அது இருக்காது ஒத்த வால் கட் பண்ணி ஒற்ற மாதிரி இப்படி வச்சு நடிக்கிற ஒத்த வாளே இல்ல மொட்டை வாளை யூட்ட தல சொல்றாரு. விஜய் டயலாக் அஜித் சொல்றாரு. யோரே அங்க சொல்றத இங்க சொல்ற. ஒரு மாஸ் ப்ரோ எல்லாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். படத்துல எல்லாமே இருக்கு. நல்லா எங்கனே
நீ சொல்லு. எல்லாருக்குமே எல்லாமே செலிப்ரேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. நிறைய ஸ்பாய்லர் போடக்கூடாது, பார்த்தா எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்கும். என்ன சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அது சொல்லக்கூடாது ப்ரோ. எல்லா சீனுமே செதுக்குன மாதிரி இருக்கு. விடாமுயற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்கு ப்ரோ. முக்கியமான கேமியோ ஒன்னு இருக்குன்னு சொன்னாங்க. அது கேமியோ இருக்குதான், அது ஆல்ரெடி லீக் ஆனது தான். அது நல்லாவே கேமியோலாம் எதுவும் இல்லைண்ணா. இன்டர்வெல்ல தளபதி டைலாக் இருக்குது. ஓகே. ஐ எம் வெயிட்டிங் சொல்றாரு. அவரோட ஃப்ரெண்டு தான். நம்ம வந்து அனில் சொல்கிறோம், இது சொல்கிறோம். அவங்க வந்து எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. தேவையில்லாத சில பீடைங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதனால் தளபதி வந்து எப்பவுமே ஒன்றா தான் இருக்காங்க. இவங்க தான் தேவையில்ல மெச்சூர்டாக இருக்கிறவனுங்க சண்டை போட மாட்டானுங்க தலை. ஓகேங்களா? இந்த அல்லு சீலுங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க, தளபதி அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத சண்டைலாம் போட்டு இவங்க ரெண்டு அவர் எதுக்கு சரி அவர் பெரிய ஆள் நினச்சிருந்தா இவரோட டைலாக் எதுக்கு சொல்லணும், அது நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கு. இது வந்து இந்த படத்தோட வந்து இது நம்ம தரமான கேங்ஸ்டர் சம்பவமா? நீங்க யார் பண்ணீங்க? எல்லாருக்குமே ஃபேன் தான். நீங்க உள்ள போய் நீங்க அஜித் ஃபேன் ஆயிடுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. இந்த அப்படி இல்லை இந்த சட்டை நான் இப்ப கட்டி நான் வீட்டுக்கு போயிடுறேன். வேலை செய்ய வீடு இப்ப நான் கட்டி நான் வீட்டுக்கு செம்ம ஹிட் ப்ரோ படம். படம் வந்து பயங்கரமான படம். ஏகே ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், காமன் ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு டைரக்டரா ஒரு ஃபேனாவை பார்த்தா எப்படி பார்த்தாலும் சூப்பரான படம். இன்னும் போல ப்ரோ, இன்னும் அப்படியே தான் இருக்கு. பாருங்க, இன்னும் இந்த உட்காரவே இல்லை. கூஸ் பம்ப்ஸ் அப்படியே தான் இருக்கு. ஜான்விக்கே மிரட்டிருச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்டர்நேஷனல் லெவல் எல்லா கனெக்டும் இருக்கு. தலை வந்து ஒரு அஜார் கெட்டப்ல வர விண்டேஜ் நல்லா வர. சோ அதோட இது எப்படி இருக்கு? ரொம்ப லென்த்தா காட்றாங்க இல்ல ஷார்ட்டா ஒரு பாட்டு? பயங்கரமா இருக்கு. சீட்டை விட்டு நம்ம உட்கார்ந்து இருக்க மாட்டோம், எந்திரிச்சு எல்லாம் ஆடிட்டு இருக்கோம். ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் யாருமே சீட்ல உட்காரல. ஒரு வைபோட இருக்கும். எங்கேயுமே லாக் ஆகல. மியூசிக் ஜிவி பிரிஸ்டார் போட்டு அஜித்தோட கெட்டப் ஒரு சீனுக்கும் தேவையான சீனுக்குலாம் வந்துனே தான் இருக்கு. படம் ஃபுல்லா மிக்ஸ்லேயே தான் இருக்கு. அந்த பழைய பாட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க ஃபுல்லா. அதுவும் செம்ம வைப் ஏத்துது. அஜித்தும் அப்பப்போ செம்ம அந்த டைலாக்லாம் பழைய டைலாக்லாம் சொல்றாரு. செம்ம காமெடியா இருக்கு. கத்திரி தான் தராங்க படம் ஃபுல்லா. தொண்டை சுத்தமா போயிடுச்சு ப்ரோ. கிளைமாக்ஸ் இன்டர்வல் சீன் எப்படி இருந்தது ப்ரோ? அதான் ப்ரோ, விஜயோட டைலாக்லாம் கொஞ்சம் வச்சிருக்காங்க உள்ள. அது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. எக்ஸலண்டா இருந்துச்சு. எதிர்பார்க்கல யாருமே. ஒரு சீனுமே செதுக்கிறாங்க. கிளைமாக்ஸ் கூட செம்மையா இருந்துச்சு ப்ரோ. செம்மையா முடிச்சாங்க. கேமியோ வந்திருக்கு. அர்ஜுன் கேமியோ நிறைய இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. அர்ஜுன் தான் சூப்பரா ரோல் பண்ணிருக்காங்க. பார்க்கும்போது ட்ரெய்லர் ஒரு மாதிரி சும்மா ஸ்டிக்கர்லாம் போட்டு மாதிரி சிரிப்பா இருந்தாரு. ஆனா படத்துல சூப்பரா ரோல் இருக்கு. பயங்கரமான வில்லனா காமிச்சிருக்காங்க அர்ஜுன் தாஸ். பயங்கரமா இருக்கு. பார்ட் 2 வந்தா எப்படி இருக்கு? கண்டிப்பா வரும். வந்தா இருக்கும் ப்ரோ. தியேட்டர் பிளாஸ்ட். மார்க் ஆண்டனி எப்படி இருந்துச்சு? அதோட பெட்டரா 4-5 மடங்கு இருக்கு படம். ஒரு சீன் கூட மிஸ் ஆகல. ஜிவி பிரகாஷ்லாம் வேற ப்ரோ படம். மியூசிக் கொளுத்திட்டாரு. அமரன் ஒண்ணுமே இல்ல, போட்டு வாங்கிட்டாரு. போட்டு தியேட்டரே கொளுத்திட்டாரு. ஐயோ நிக்க முடியல ப்ரோ. இருக்கு எல்லாமே தேவையான சீன்ஸ்லாம் இருக்கு. அந்த ஃபன்னி சீன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு ப்ரோ படம். மைக் நான் முடிச்சிரேன். பேசுங்க ஓகே. நீங்க ஃப்ரீயா பேசுங்க, ஜாலியா பேசுங்க. படம் எப்படி இருந்தது? படம் ஃபுல் எல்லாமே பிளாஸ்ட். ஒவ்வொரு சீனும் செதுக்கிட்டாங்க. படம் இருந்தா ஒரு சீன் பூட்ஸ் வரும். ஆனா இந்த சீனு பூட்ஸ் தான் படமே. படம் ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸா? படம் ஃபுல்லாவே முடியல. சீட்ல உட்காரவே இல்லை. கத்தி தொண்டத்தை என்ன வருதுன்னா விக்ஸ் குத்து பார்த்துருக்கீங்களா? எல்லா ஆடியன்ஸ் சொல்லுங்க, என்ன வருதா விக்ஸ் குத்து பாரு. எல்லாருக்கும் விக்ஸ் தரான். படம் ஐயோ படம் பிளாஸ்ட்னா இந்த மாதிரி ஒரு படம் இது போதும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப. என்னங்க எல்லாரும் விக்ஸோட தெரியுறீங்க? படம் இந்த படத்தை வந்தாலே தொண்டை போயிடும். கத்தி தொண்டை போயிடும், எனர்ஜி போயிடும். அதுக்காக தான் இந்த விக்ஸ். சத்தியமா ஐயோ இருங்க. வரும்போது எல்லாரும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி கிண்ணி பாட்டிலாம் எடுத்துட்டு வந்துருங்க. கத்துறதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். பேசி தலைக்காக எனக்கு எனர்ஜி வந்துட்டே இருக்கும் தலை. கவலையப்படாத தலை, நீ என்ன வேணா கேளு. ஏன்னா தலை வெறிய நான் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா வார்த்தையில் அவ்வளோ செம்ம பிளாஸ்ட் படம். பெரிய சம்பவம் கொடுத்துறாரு ஆதிக் ஜாவத்தர். எடுத்து இந்த படத்தை இந்த மாதிரி கொடுப்பான்னு நான் நினச்சே பார்க்கல. ஒரு ஃபேன் பேஸுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். வாலி வரலாறு மங்காத்தா எல்லாத்தையும் 10 மடங்கு குத்தி மொத்தத்தையும் எடுத்து உள்ளே வச்சு செதுக்கி வேற லெவலுக்கு குத்துறா தலை. பக்காவாக தலை. பிஜிஎம்மாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், லவ் செட்டி எல்லாத்தையும் கொடுத்துருக்கா தலை. வேற லெவலுக்கு தரமான இந்த லேக் ஆகுறது எதுவுமே அந்த கதையே இல்லை தலை. ஸ்க்ரீன் கிளியுது தலை. அந்த அளவுக்கு எனக்கு தலை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ அடுத்த சோகம் போவேன். போய் கிழிச்சிடும். எந்த படத்துனா ஆழ்த்து கொடுத்துருக்காங்களா? இந்த படத்துக்கு ஆழ்த்து கொடுத்துருக்காங்க தலைக்கு. நம்மளே புரிஞ்சுக்கணும். எதுக்கு தொண்டை வலி தலைக்கு எவ்வளோ ஃபேன் இருப்பாங்க, எப்படி கத்துவாங்க, எந்த அளவுக்கு வைப் ஆவாங்கன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தலை. என்னைக்கும் நம்பர் 1 தலை மட்டும் தான் தலை. செகண்ட் பார்ட்டா தலை இந்த வருஷத்துக்கு இது அதாவது எப்படி சொல்லுது தலையை இந்த வருஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக போட்டு குத்துறாங்க. இது போய் தலை
இந்த வருஷத்துக்கு நான் இதை வச்சே பார்த்து கெத்து பண்ணி தல படம் செம்ம. வேற வேற கெட்டப்ல எல்லாம் வந்திருக்காரு. எல்லா தல கெட்டப்லயும் மாஸ்க் கட்டிருக்காரு. எல்லா கெட்டப்லயும் மாஸ் தல. ஐயோ அப்பா பில்லா வாலி வீரம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க தல. ஐயோ நினைச்சு கூட விமர்சனம் 1000 வரும் தல. விமர்சனம் 1000 பேசுவாங்க. இது பண்ணாங்க தலைக்கான கெட்டப்ப யாராலையும் மாற்ற முடியாதுங்களா. தரமா செஞ்சிருக்காரு. வேற லெவல் தல. அவர் டைலாக் அவரே பேசியிருக்காரு. அவர் பேர் வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் ரியலா அவர் வச்சு ரவிச்சந்திரன் ஒரு செம்மையான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு தல. செம்ம ஓஜி செம்ம. படம் வந்து கொடுங்க ப்ரோ. படம் வந்து பிளாஸ்ட் ப்ரோ. நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன், 12th படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து வீரத்தில் தான் எனக்கு அறிமுகம். அவரை பார்த்து அவர் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் பார்க்க பிடிச்சி போச்சு. அவர் இந்த படத்தை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு இது வந்தது ப்ரோ. நான் தொண்டை கட்டிச்சு. எந்த படத்துலயாச்சும் ஆர்ட்ஸ் கொடுப்பானுங்களா? ஆர்ட்ஸ் கொடுத்து தொண்டை கட்டிக்குதா சாப்பிட்றான்னு கொடுப்பானுங்களா? அந்த தலையை கொடுப்பானுங்க சார். படம் தேட்டர் வந்து பிளாஸ்ட் சார். தலையை கடை சொல்லுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுவானே தெரியல சார். அவனுக்கு முட்டி போட்டு அழுவுதான் சார் வேலை சார். சத்தியமா சொல்றேன், தலை என்னைக்கும் மாஸ்தான். இந்த படத்தை வந்து பார்த்துட்டு சொல்லுங்க. எவன் கலைச்சானோ தலையை கலைச்சானோ அவனுக்கெல்லாம் வந்து நீங்க சொல்லுங்க. அழுவானுங்க சார். தலை ஒரு இன்ட்ரெஸ்ட் செம்ம சார். பில்லா வீரம் அட்டகாசம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒருத்தரா வந்து நிற்கிறாரு சார். ஒரு இதுவும் நல்லா இருக்கு சார். அம்மா ஒய்ஃப் சென்டிமெண்டா இருக்கும், அவங்க பையன் சென்டிமெண்டா இருக்கும். எல்லா செம்மையா இருக்கு சார். கேங்ஸ்டரா கட்டுறாங்க, அப்பா பையனா கட்டுறாங்க, இல்லைனா கட்டுறாங்க. எல்லாமே மஜா சார். அவரு இந்த வார்த்தைக்கு வழியா சார் செம்மையா சொல்றாரு சார். வில்லனுங்களா பக்காவா கொடுத்துருக்காங்க சார். இந்த படம் எத்துற அந்த டைரக்டர் சத்தியமா வேண்டிக்கிறேன் சார். அவருக்கு நான் ப்ரேயர் பண்றேன் சார். சத்தியமா இந்த படம் எடுத்தது முடியல சார். எப்பா என்னால இப்ப இது மேல பேச முடியல சார். சாரி சார். பேச அழுதுறீங்களா சார்? அவர் பேசுறது வார்த்தை இல்லை சார். இது மேல வார்த்தையே இல்லை. அவரை பத்தி பேசினா அவரு பேசினே போவேன். தலை தான் எப்பவுமே தலை. ரோஹிணினாலே தலை தான் சார். இனிமே காலி தலை வந்து பாக்கணும்னா தலையை தான் பார்க்கணும். அவனையா பார்க்க கூடாது. தலை கூட இட்லி குண்டாலும் படம் விடுறான்னு சொன்னானுங்க. அந்த இட்லி குண்டா ஓரம் போயிடுச்சு. தலையை பார்த்தா தலையை கூட விடக்கூடாதுடான்னு சொல்லிட்டு போட்டானுங்க. தலை கூட விட்டாச்சு. தலைக்காக ஒதுங்கிதான் ஆகணும். அது யாரா வேணாலும் ரஜினியா இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும். ஓகேங்களா? தலை நம்பர் 1 எப்பவுமே தலை தான். தலைக்கிட்ட யாரும் மோதவும் முடியாது, நெருங்கவும் முடியாது. அவர் ரூட்டு தனி ரூட்டு. படம் பிளாஸ்ட் ஸ்க்ரீனு ஓஜி பெரிய சம்பவம் கொடுத்துட்டாரு. தலை ஃபேனுக்கு ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை கொடுத்துட்டாரு. இது போதும் இந்த வருஷத்துக்கு நம்பர் 1. வேற யாரும் வேணாம். இது போதும். பக்கா பண்ணிட்டா தலை. வேற லெவல் தலை. முதல்ல வந்து படம் போறதுக்கு முன்னாடி கேட்டாங்க. அந்த வீடியோவும் பாருங்க. இப்போ நான் கொடுக்குறேன். படம் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். செம்மையா இருக்கு தலை. படம் இண்டஸ்ட்ரி தலை. இண்டஸ்ட்ரி இது வேரியேஷன்ஸ் ஆஃப் ஆமா. ஒரு 7-8 கெட்டப் வருது. அதுல அந்த கிளைமேக்ஸ் கெட்டப்லாம் வேற லெவல் தலை. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போனது அதுல முன்னாடி சொல்லியிருப்பேன். சின்ன பையன் மாதிரி வராரு. அதுல அந்த கெட்டப் ஓகே. ஆனா கடைசியில ஒரு கெட்டப்ல வராரு பாருங்க. அதெல்லாம் வேற லெவல். ஐ டோன்ட் நோ. அஜித் வந்து மீன்ஸ் ஆதிக்கு வந்து எப்படிதான் இவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி சாரா இவ்வளோ பண்ண வச்சாருன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஹேட்ஸ் ஆஃப் அஜித் ப்ரோ. பட் அதோட இது டபுள் மடங்கா தலையோட எப்படி சொல்லுது காஸ்டியூம், இந்த ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், ஒரு காஸ்டியூமாக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ் பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஒன்று வேற லெவல். நீங்கள் படத்தை பார்க்கறதோட பிஜிஎம்க்கு வேற லெவல் இன்னும் பார்த்தேனே இருக்கலாம். தேங்க்யூ.